வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்காணும் தொடர்களில் ஓர் சரியாக அமைந்த தொடர் எது? ஆன்சர், ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது. சொல் பொருள் பொருத்துக. பண் இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை. பண் இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை. பொருந்தா இணையை கண்டறிக. சொல்லோடு பொருளை பொருத்துக. கா சோலை, கோ அரசன், சோ மதில், நா கொடு. நா கொடு என்பது பொருந்தாதது. நா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் நாவு. நா நாவு. சரியான தொடரை தேர்ந்தெடு. நான் மழையில் நனைந்தேன். ஆன்சர், உடன்பாட்டு வினைத்தொடர். நான் நாளை மதுரை செல்கிறேன். இது எவ்வகை தொடர்? செய்தித் தொடர். கூட்டப்பெயரை குறிப்பிடுக. மக்கள் கூட்டம். கூட்டப்பெயரை எழுதுக. திராட்சை குலை. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்லத் தயங்கும். மலைமுகட்டில் மேகம் தங்கும், அதை பார்க்கும் மனங்கள் செல்லத் தயங்கும். முதலை கண்ணீர். இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் பொய் அழுகை. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. அடைப்புக்குள் உள்ள சொல் அவர்கள். அவர்கள் 7ஆம் வகுப்பு மாணவர்கள். சரியான இணைப்புச் சொல். காயிதே மில்லத் அவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. நாயன்மார்கள் எத்தனை பேர்? வினாச்சொல் எத்தனை. பொருத்தமான காலமறிக. அவன் நேற்று திரைப்படம் கண்டான். சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்கு. ஆன்சர், ஆழ்கடல். சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பொருத்துக. விண்மீன். விண்மீன் தமிழ் நூல். நூல்வெளி நீதி நூல். விண்மீன் தமிழ் மொழி. நூல்வெளி நீதி நூல். குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க. விடு வீடு. விடு விட்டுவிடுதல். வீடு தங்குமிடம். சிலை சீலை. சிலை சிற்பம். சீலை புடவை. தழை தாழை. தழை இலை. தாழை மலர் வகை. கூற்று காரணம். கூற்று. அயோத்திதாசர் 1 பைசா தமிழன் என்ற வார இதழை தொடங்கினார். காரணம் 1, இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார். காரணம் 2, 1 பைசா தமிழன் என்ற வார இதழ் 1 பைசாவிற்கு விற்கப்பட்டது. காரணம் 3, ஓராண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார். ஆன்சர், கூற்றும் காரணம் 1, 3 சரி, காரணம் 2 மட்டும் தவறு. அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. ஆன்சர் பி. கவை கிளை குஞ்சு கொம்பு கொப்பு கொம்பு. வேர்ச்சொல்லை வினைச்சொல் ஆக்குக. வேர்ச்சொல் வா. வினைச்சொல் வந்து. வேர்ச்சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு. வேர்ச்சொல் நடி. தொழிற்பெயர் நடித்தல். வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடு. உணர். உணர் என்ற சொல்லின் வினையால் அணையும் பெயர் உணர்ந்தோர். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். ஏரி ஏரி. ஏரி நீர்நிலை. ஏரி மேலே ஏரி. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய். மறை மறை. மறை தாமரை. மறை மறைத்தல். பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க. போரில் பயன்படுத்தியது வாள். பூனைக்கு உள்ளது வால். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை. கான்ஃபிடென்ஸ் நம்பிக்கை. பிழையற்ற தொடரை கண்டறிக. பிழையற்ற தொடர். ஆன்சர் சி. தேர் திருவிழாவிற்கு சென்றனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. கருங்குவளை செந்நெல் விரிமலர் செம்மலர். பொருந்தாதது விரிமலர். பொருந்தா சொல்லை கண்டறிக. தமிழ்நாடு கேரளா இலங்கை ஆந்திரா. பொருந்தாதது இலங்கை. பொருந்தா சொல்லை கண்டறிதல். பாடுகிறாள் நடித்தார். நடிக்கின்றார். சிரிக்கின்றாள். பொருந்தாதது நடித்தார். கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் பகைவர். கிளை என்ற சொல்லின் பொருள் உறவினர். எதிர்ச்சொல் பகைவர்.
சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. வீரன் அண்ணன் மருதன் ஆண்பால். சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க. ஆன்சர் பி. சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர். சிகாமணியின் தந்தை பண்டுக்கிழவர். ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடியின் மருவு மன்னை. கும்பகோணத்தின் மருவு குடந்தை. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல். அலர்ஜி என்பதன் தமிழ்ச்சொல் ஒவ்வாமை. எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா-எதிர் வினாதல் விடை. விடை வகையை கண்டறிக. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுவது நேர்விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. எலியும் பூனையும் போல உவமை கூறும் பொருள் பகைமை. உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல். மழைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். தன்வினை பிறவினை செய்வினை செயப்பாட்டு வினை. செய்வினையை தேர்ந்தெடு. செய்வினை தொடர் கவிதா உரை படித்தாள். செயப்பாட்டு வினை தொடரை கண்டறிக. தோசை வைக்கப்பட்டது. இருவினைகளின் பொருள் வேறுபாடறிதல். பணிந்து பணித்து. பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார். இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. மாறு மாற்று. மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று. இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. சேர்ந்து சேர்த்து. மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தார். பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. நாகூர் ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர். இவர் 80களில் கணையாழி இதழில் எழுதத் தொடங்கியவர். கவிதை, குறுநாவல், சிறுகதை, மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர். நரிகால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன. கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார். இவரது இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர்? தஞ்சாவூர் மாவட்டம். நாகூர் ரூமி முதன்முதலாக எந்த இதழில் எழுத ஆரம்பித்தார்? கணையாழி இதழில் எழுத ஆரம்பித்தார். நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன? 3. நாகூர் ரூமி எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான். ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க. ஆன்சர் ஏ. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. பிழை திருத்தம். பின்வருவனவற்றுள் பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. ஆன்சர் ஏ. சென்னை ஒரு மாநகரம். சொல் பொருள் பொருத்துக. பொக்கிஷம் செல்வம், சாஸ்தி மிகுதி, விஸ்தாரம் பெரும் பரப்பு, சிங்காரம் அழகு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் பி. இது பழம் அன்று. இது பழம் அன்று. கீழ்கண்ட சொல்லின் கூட்டுப் பெயரினை எழுதுக. வாழை மரம், வாழைத் தோட்டம். பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். பொருத்தமான பொருளை தெரிவு செய். 5 என்பதன் தமிழெண். ஆன்சர் சி. ரூ. சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு. பிறருக்கு கொடுத்தலே செல்வத்தின் பயன். அதனால் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம். சரியான இணைப்புச் சொல். தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. அதனால் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இணைப்புச் சொல் அதனால். சரியான இணைப்புச் சொல். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. இணைப்புச் சொல் ஏனெனில். அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏனெனில் மரங்கள்தான் மழைக்கு அடிப்படை. சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை தேர்க.
இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? ஆன்சர் டி. இணை எழுத்துக்கள் என்றால் என்ன? பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக. பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு. எழுத்து வழக்கு. செய்தித்தாளை படித்து கொண்டு இரு. வவுத்து வலி. இதற்கான எழுத்து வழக்கு வயிற்று வலி. இரு பொருள் கொண்ட ஒரு சொல்லால் நிரப்புக. நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்ச தண்ணி குடி என்பது பேச்சு வழக்கு. இருபொருள் தருக. தாரணி பூமி உலகம். கலைச்சொல் அறிக. ஜேர்னலிசம் இதழியல். கலைச்சொற்களை அறிதல். ஹெர்ப்ஸ் மூலிகை. கலைச்சொல் தருக. கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல். கான்சனன்ட் மெய்யெழுத்து. நடத்தல் என்பதன் வேர்ச்சொல்லை எழுதுக. நட. கேட்டனன் வேர்ச்சொல் கேள். ஓடியவர் என்பதன் வேர்ச்சொல் ஓடு. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். தந்தான். தந்தான் என்பதன் வேர்ச்சொல் தா. மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல்லை எழுதுக. மா. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். வாலண்டியர் தன்னார்வலர். பொறுத்துக. பள்ளத்தாக்கு வேலி. புதர் திக்கெட். சமவெளி லைன். பழங்குடியினர் ட்ரைப்ஸ். மரபு பிழையற்ற தொடரை தேர்க. மரபு பிழையற்ற தொடர் ஆன்சர் ஏ. கோழி கொக்கரிக்கும். மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க. கொடியில் உள்ள மலரை எடுத்து வா. ஆன்சர் கொய்து வா. கொடியில் உள்ள மலரை கொய்து வா. எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. பிரித்தெழுதுக. தான் என்று தான் பிளஸ் என்று. நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல். மின்னணு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு. எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை. ஊர் பெயர்களின் மருவுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளியின் மருவு திருச்சி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல். வாடகை குடிக்கூடி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை எழுதுக. லுட் மியூசிக் யாழிசை. அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள். கம்பேக்ட் டிஸ்க் என்பதன் தமிழ்ச்சொல் குறுந்தகடு. வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொளி கூட்டம். டிசிப்ளைன் ஒழுக்கம். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல். உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. கண்ணினை காக்கும் இமை போல. ஆன்சர் பி. பேனல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. ஆன்சர் ஏ. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. இருவினைகள் விரிந்தது விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. மயில் தோகையை விரித்தது. அகரவரிசைப்படுத்துக. ஆன்சர் பி. அன்பு தோட்டம் நட்பு பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடு. எவ்வளவு உயரமான மரம். இது எவ்வகை தொடர்? உணர்ச்சி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர். இதற்கான வினா கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர்? விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது. எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது? தேங்க்யூ.